இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 8வது வசனம் பின்பகுதியில், இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலகப் பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் ஒளியின் பிள்ளைகள் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள். யாரெல்லாம் பக்திமான்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள ஒளியின் பிள்ளைகள் வச்சுக்கோங்களேன். இந்த ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்படுகிறோமே, அந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகள் ரொம்ப காட்டிலும் புத்திமான்கள் என்று சொல்லப்படுகிறது வேதம். அவர்கள் ரொம்ப புத்திமான். ஏன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் பண்ணி முடித்து வரும்பொழுது அவரையே சோதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறான்? உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் காண்பித்து, இது பூரா எனக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். நீர் என்னை பணிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றான். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை நோக்கி அவன் ஒரு செகண்ட்ல அவருடைய இருதயத்தை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான செல்வங்களையும் அனைத்து ஆசீர்வாதங்களை காண்பித்து இவையெல்லாம் எனக்கு இயலிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவரை என்ன ஏதாவது குழப்பி விட முடியுமா என்று பார்க்கிறான். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவன் ஒரு மனிதனாய் வந்து மனிதர்கள் ஜெயிக்க முடியும் இந்த காரியத்தை என்பதற்கு மனிதனாக இருந்து அதை அனுபவித்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து விட்டு போவதற்காக இந்த பாடுகளை சகித்தார். பிரியமான, அப்ப மனுஷனால அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அந்த சத்துருவின் போராட்டத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப சர்வ வல்லமையில தேவன் அவர் முன்மதையாய் போய் நின்று இந்த பூரா எனக்கு கையளிச்சிருக்கு நான் போய் பேசுறான் பாருங்க. கொடுத்தது யாரு? அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர்கிட்டே சொல்றான், இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் புத்திசாலி. அதாவது புத்திசாலினா எப்படின்னா, திருட்டுத்தனமான புத்திசாலி. அவன் சாதாரணமான, அவன் திருடனும் கொள்ளைக்காரனும் கொலைகாரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் வித்தியாசமானவன். அப்ப அவன் புத்திசாலித்தனத்தை வேற மாதிரி யூஸ் பண்ணுவான். ஒளியின் பிள்ளைகள் நேர்மையான வழிகளில் என்ன செய்ய முடியும் அதை பயன்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க பரலோகத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தி உங்களுக்கு காமிக்க, அவன் புத்திசாலி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அவனை காட்டில் நீங்க ரொம்பவும் தெளிவாக இருக்கும்படியா உங்க உலக பொருட்களினாலே, உங்க கையின் சம்பத்தினால் நீ சம்பாதித்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை என்னத்தை செய்ய போற? ஆனா அந்த உலக பொருட்களின் நிமித்தம் உங்களுக்கு சிநேகிதரை நீ சம்பாதித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப யாராவது எளிமையானவர்களுக்கு, ஏழையானவர்களுக்கு நீங்க கொடுங்கணும், கொடுத்து அவர்கள்ட்ட என்ன செய்யுங்க, பயன்படுகிறவர்களாய் மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க பணம் வச்சிருப்பீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஏழைகளுக்கு கொடுங்க, யாருக்காவது உதவி செய்யுங்க, இது நிமித்தம் உங்களுக்கு சிநேகிதரை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவரே, நேர இடங்கள்ல பாருங்க, வெளிநாட்டில இருந்து வந்து எவ்வளவோ மிஷினரிகள் நமக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செய்து இந்த நாள்ல நல்ல ஞானத்தோடும் படிப்பு வசதிகளோடும் இருக்கிறத நாம் அறிய முடியும். பிரியமானவரே, யாரோ எந்த நாட்டிலேயோ இருந்து வந்து இந்த இந்திய தேசத்துக்காய் இந்த இந்திய மக்கள் நல்லா படிக்கணும், இந்த இந்திய மக்கள் எப்படியாவது அறிவுல பெருகணும்னு சொல்லி அநேக பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள், எத்தனையோ விதமான ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தார்கள். அப்பெல்லாம் என்ன செஞ்சு எல்லாமே இலவசமாக இருந்தது. பிரியமானவர்கள், ஆனா இன்னைக்கு கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விலை பூராமே வியாபார நோக்கத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறது. இதுல ஈஸியா தெரியலாம் உலகத்தினுடைய சம்பத்து எப்படி இருக்கிறது என்பதை. யார் அப்படின்னு சொல்லி, ஒளியின் பிள்ளைகளை காட்டில் அவர்கள் விவரமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்ப இதே காரியத்தை அவங்க வியாபார நோக்கத்தோடு செய்கிறார்கள். ஆனா நம்ம படிக்கணும், நம்ம உயரணும், நம்ம எப்படியாவது அந்த உலகத்துல கொஞ்சம் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி
எங்க இருக்க ஒரு மனிதனுக்கு அக்கறை இருக்குமையினால், நம் நாட்டில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு நாம் அக்கறையிட்டு போனோமாயினால் ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதா இருக்கக்கூடிய அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கண்டிப்பா ஒரு நாள் வரும், என் நாட்டு மக்களுக்காய், என்னுடைய இன மக்களுக்காய், என் பகுதி மக்களுக்காய், உன் குடும்பத்துக்காய், உன்னுடைய இந்திய தேசத்து மக்களுக்காய் நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏதாவது ஒருவாள் உங்களால் இருக்கிற அளவு உங்களால் உதவி செய்கிற மனப்பான்மை உங்களுக்குள் இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, உன்னுடைய உலக சம்பத்தினால, உன்னுடைய உலக கையின் பொருளினாய் உனக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை படிக்கிறதுக்கு வசதி இல்லாத இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு படிப்பதற்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவர்கள் எந்த உங்களை அன்னைச்சும் நன்றியுள்ள மனிதர்களாக இருப்பார்கள். பிரிய நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை படிக்க மாட்டான், உங்களோட பணம் இருக்கும், அவன் படிக்கவே மாட்டான். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் வேற யாராவது படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு உங்கள் இருதயம் லகுவாய் மாறுமால் அது மாறாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி நீ செஞ்சனா உனக்கு உலகத்தில் இருக்க ஜனங்களை நீ சிநேகிதராக்கி கொள்ளுவ அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன ஆகுமா, பரலோகத்துல உனக்கு அங்க இடம் உண்டாக்கும்படி இது ஒரு வாசலை உனக்கு வைக்கிறேன். நீ உதவி செய்கிற மனப்பான்மை வந்துச்சுனாவே நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி விடுகிறாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, எளிமையான காரியங்களை சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்கிருந்தோ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. ஏன் ஒரு நல்ல நம்ம நாட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி நடத்தி கொடுங்க, அதை நல்ல மெயின்டைன் பண்ணுங்க. அதை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கிறதா என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது உதவி செய்ய முடியும்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அதை செய்யுங்க. ஒருவேளை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ள ஏதாவது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நாம் பழகி கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்பட்டு வருகிறது போல நம்ம என்ன செய்யணும், நீங்க நல்லதை செய்யுங்க மக்களுக்கு. அது நிமித்தமாய் உலகத்தில் இருக்க மக்கள் நீங்க சிநேகிதாய்க்குள்ள லஞ்சம் வாங்காதீங்க, எதுக்கு காசு வாங்கிட்டு யாருக்கு எதுவும் செய்யாதீங்க, நன்மையை செய்யுங்க. ஒரு மனுஷன் கீழே விழுந்தா தூக்கி விடுங்க, அப்படி செய்யுங்க. எல்லாரும் அதே போல செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அதே செய்ய மாட்டாங்க. யாருக்குன்னா அவங்க சொந்தத்துக்கு, அவங்க இனத்துக்கு, அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணா உதவி செய்வார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றனா, மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யா, உன்னுக்கு செய்யறதையே உங்க குடும்பத்துக்கு, நீ உங்க சொந்தக்காரனுக்கே நீ செஞ்சனா அது எல்லாருமே செய்யறாங்க. நீ அறியாதவருக்கு தெரியாதவருக்கு நீ உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார், அது அவர்களுடைய நீ சொந்தமாக்கி கொள்ளுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் நமக்கு தெரியும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். பாருங்க, உலகத்தில் இருக்கிற மக்களை நீ சிநேகிதர் ஆக்கி கொள்ளணும்னா இல்லாத ஜனங்களுக்கு ஏதாவது உதவுவதற்கு உங்கள் கையை நீட்டுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையில இருக்க. பிரியமானவர்களே, கொடுக்க முடியாது, இறுதிய கடினமாக தான் இருக்கும். எனக்கே காசு இல்லை, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சும்மா 10 ரூபாய் நீங்க கொடுத்து பழகி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையில இருக்கிற. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையில இருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அந்த பொருட்களின் நிமித்தமாக சிநேகிதரை சம்பாதிங்கள். அப்போ உலகத்தில் என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எத்தனையோ தடவை இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். ஆனா நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாது. பார்த்திருக்கீங்களா? செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை தாங்க. உலக செல்வத்தினால் எங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.